யூடியூபர் இஃபான் மீது இப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இஃபான் அவர்கள் என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஒரு நாளைக்கு முன்பு வந்து இஃபான் அவர்கள் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தன்னோட யூடியூப் சேனலில். அந்த வீடியோவில் வந்து தனக்கு பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிற ரிவீல் பண்ணுவதற்காக ஒரு ஈவெண்ட் வந்து நடத்தியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் ஷூட் பண்ண வீடியோ வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து இப்போ வந்து இஃபான் மீது வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய சட்டம்படி வந்து பெண்கள் பிறக்க போகிற குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படி சொல்லி பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து இருக்குது. அதனால் வந்து பிறக்க போகிற குழந்தைய வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து இஃபான் அவர்கள் அதை மீறி இருக்காங்க. ஸோ வந்து இஃபானுக்கு எப்படி பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரியும்? இந்தியாவில் தான் அது சட்டமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இஃபான் அவர்கள் துபாயில் தான் போய் இந்த ஒரு விஷயத்தை வந்து அறிந்து கொண்டார்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவில் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனாலுமே இந்த இஃபான் அவர்கள் இந்தியாவில் இந்த விஷயத்தை செய்யலைனாலுமே வந்து ஸோ அவர் ஒரு இந்தியர், அவர் செய்ததை பார்த்து பல பேர் வந்து துபாய்க்கு சென்று இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்ய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இஃபான் மீது வந்து இப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதனால் அதை தொடர்ந்து இஃபான் அவர்கள் தன்னோட யூடியூப் சேனலில் போட்ட வீடியோ வந்து ப்ரைவேட்லையும் வச்சுருக்காங்க. இது வந்து இணையதளத்தில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டும் வருகிறது.